السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லான நோன்புகளை 17வது நோன்பில் இருந்து கொண்டு மீதமுள்ள நோன்புகளையும் எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானின் மூலமாக நமக்கு எதை தருவேன் என்று அல்லாஹ் ஆசையோடு பகிர்ந்து கொண்டானோ அந்த அல்லாஹுடைய இறை எச்சத்தை 17 நாட்களும் பெற்ற மக்களாக மீதமுள்ள நாட்களிலும் அந்த இறையச்சத்தை பெறுவதற்கு ஆசையோடும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. ரமலான் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்படி பண்படுத்த வேண்டும், எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறானோ அப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தி வல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது பாவமே இல்லாத சூழலில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்முடைய உறவாகிய சிறந்த உறவாகிய நம்முடைய தாய் தந்தையும் நம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் குடும்பத்தார்கள் நண்பர்கள் உறவுகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் ஆசைப்படக்கூடிய அமல்களில் உயர்வான அமலாக அல்லாஹ் சொல்லக்கூடியது ரமலான். அந்த ரமலான் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமாக்கி தர வேண்டும். அதில் அல்லாஹ் தரக்கூடிய லஅல்லக்கும் தத்தகூன் அந்த இறையச்சத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்பேற்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய வாயிலாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தௌபா, பாவ மன்னிப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒன்றின் மூலமாகத்தான் நம்மை அல்லாஹ் அதிகமாக நேசிப்பதற்கும் நாம் அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பதற்கும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அமல்களில் முதன்மையான அமல்தான் தௌபா. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே மனிதர்களை பாவம் செய்யக்கூடிய சூழல்களில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் யாரெல்லாம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பாவம் என்று மனதார உளதார உளமறிய அதை நம்பி அதிலிருந்து விலகி யாரெல்லாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அந்த தௌபாவின் மூலமாக மன்னித்து அல்லாஹ் அந்த நபர்களை அதிகமாக நேசிப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடிய நபர்கள் தான். நாம் எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய நபர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவத்தை பாவம் என்று சரியாக உணர்ந்து அதிலிருந்து நாம் மீண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்து வந்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை நன்மையாக்கி நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக நேசிப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சூரத்துல் தஹ்ரீமில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிரு அன்கும் ஸய்யாத்திக்கும் வ யுத்ஹிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார்
யௌம லா யுஹ்ஸி அல்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனு மஅஹு நூருஹும் யஸா பைன ஐதீஹிம் பிஐமானிஹிம் யகூலூன ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய பாவத்தை விட்டு கலப்பற்ற மனதோடு, அல்லாஹ் சொல்லக்கூடியது பாவம் என்று தெரிந்த பிறகு அந்த பாவத்தை விட்டு கலப்பற்ற மனதோடு தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீள்வீர்களானால் உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் அல்லாஹ்விடம் கலப்பற்ற மனதோடு, யா அல்லாஹ், இதுவரைக்கும் நான் செய்த அனைத்தும் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் உணர்ந்து விட்டேன், இனி பாவமே இல்லாத சூழலில் உன்மேல் அதிகமாக அன்பையும் ஆசையும் வைத்து நான் வாழ வேண்டும் எண்ணத்தோடு, கலப்பற்ற மனதோடு தூய்மையான எண்ணத்தோடு நாம் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை நம்மை விட்டு போக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான், உங்களை சுவனச்சோலைகளில் நாம் வாழ வைப்போம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பேற்பட்ட வார்த்தை அல்லாஹ் இந்த இடத்தில் நமக்காக அல்லாஹ் உயர்வாக பேசுகிறான். உங்களுடைய பாவங்களை எல்லாம் உங்களிடமிருந்து போக்கி உங்களை சுவனச்சோலைகளில் நான் பிரவேசிக்க செய்வேன். அந்த சுவனச்சோலையானது அதற்கு கீழாக எப்பொழுதும் சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயர்வான ஒரு இன்பத்தை பற்றி அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாக்களிக்கிறான். அதுதான் மறுமை நாளில் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கும் நிரந்தரமான இன்பமும் நிலையான இன்பமும் தரக்கூடிய சுவனத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நீங்கள் கலப்பற்ற மனதோடு அல்லாஹ்விடம் தௌபா செய்தீர்கள் என்றால், கலப்பற்ற மனதோடு என்றால் செய்த பாவத்தை மனம் வருந்தி மனம் திருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்த பிறகு அந்த பாவத்தின் பக்கம் நம்முடைய பார்வைகளோ, நம்முடைய செவிப்புலன்களோ, நம்முடைய நாவுகளோ, நம்முடைய கரங்களோ, நம்முடைய கால்களோ செல்லாமல் இருக்குமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு நான் போக்கிவிட்டு உங்களை உயர்ந்த சோலைகளில் சதா நீரருகில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனச்சோலைகளில் உங்களை நான் வாழ வைப்பேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை நிறுத்தவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் பதிலளிக்கிறான். மறுமை நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களுடைய சமூகத்தாரும் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் ஈமான் கொண்ட உங்களை நான் இழிவுபடுத்த மாட்டேன். எப்பேற்பட்ட வார்த்தைகளை அல்லாஹ் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறான். அல்லாஹ் யாதுல் ஜுல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமுடையவன் பாக்கியமுடையவன், அந்த கண்ணியமுடையவன் பாக்கியமுடையவன் நம்மை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கலப்பற்ற மனதோடு உள்ளத்தில் உணர்ந்து தூய்மையான எண்ணத்தோடு பாவத்தை விட்டு நீங்கள் விலகி வந்தால் அந்த மறுமை நாளில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் நிற்கக்கூடிய அந்த மறுமை நாளில் உங்களை நான் இழிவுபடுத்த மாட்டேன், உங்களை நான் கண்ணியப்படுத்துவேன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக இந்த உயர்வான பண்பை கொண்டு அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துகிறான்? ஏன் அல்லாஹ் இந்த உயர்வான கண்ணியத்தை நமக்கு மறுமை நாளில் தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறார்? ஆம், பாவத்தை செய்யக்கூடிய நாம் அறிந்த நிலைமையிலோ அறியாத நிலைமையிலோ நாம் செய்யக்கூடிய பாவங்களை நாம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வானங்கள், பூமிகள், நட்சத்திரங்கள், மலைகள், கடல்கள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அல்லாஹ் படைத்த ஒளியால் படைக்கப்பட்ட மாணவர்கள் அனைவரையும் படைத்துவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வானவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான், இந்த உலகத்தில் நான் இதுவரைக்கும் படைக்காத ஒரு புதுமையான படைப்பை படைக்கப் போகிறேன். புதுமையான படைப்பு, எனக்கு உகந்த படைப்பு, நான் பிரியப்படக்கூடிய படைப்பு, அதுதான் மனித இனம் என்பதாக சொல்லிவிட்டுதான் அல்லாஹ் நம் அனைவரையும் படைத்தான். காரணம் எதற்காக தெரியுமா? மனித இனத்தை அல்லாஹ் உயர்ந்த படைப்பாக, சிறந்த படைப்பாக சொல்கிறான். அந்த மனித இனத்திற்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். விலங்கினங்களுக்கு அல்ல, மனித இனத்திற்கு மட்டும்தான் சிறந்த அறிவாக சிந்திக்கக்கூடிய வல்லமையை, சிந்தித்து செயல்படக்கூடிய வல்லமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். காரணம், அந்த மனித இனம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இன்ன பிற மனித இனத்திற்கு நன்மை செய்ய வேண்டும்,
நலவுகளை செய்ய வேண்டும், நல்லறங்களை செய்ய வேண்டும், பாவத்தை விட்டு அவர்களை தடுக்க வேண்டும், நன்மையின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும், நன்மையினுடைய மகத்துவத்தை பிற மக்களுக்கு உணர்த்த வேண்டும், தீமையினுடைய விபரீதத்தையும் பிற மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மனித இனத்தை அவ்வளவு பெருமையாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் பாடம் படித்துக் கொடுத்தான். அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். அப்படி நீங்கள் வணங்கினால் மனிதர்களுக்கு என்ன நலவுகள் கிடைக்குமோ அந்த நலவின் மூலமாக, நன்மையின் மூலமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லா நலவுகளையும் நன்மையை மட்டும் நாம் செய்யலாம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித இனத்திற்கு ஒரு பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் இந்த மனித இனத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதத்தில் மட்டும் 30 நாட்களும் ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? நன்மை செய்யக்கூடியவர்களே, நன்மையின் பக்கம் விரைந்து வாருங்கள், உங்களுக்கு அதற்குண்டான வாசல்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். நன்மை செய்யக்கூடியவர்களே, நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், உங்களுடைய நப்சிற்காக, உங்களுடைய ஆத்மாவிற்காக, உங்களுடைய அறிவிற்காக, உங்களுடைய உடல் உறுப்புகளாக நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அந்த நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். பாவம் செய்யக்கூடியவர்களே, அந்த பாவத்தை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு அழைப்பாளர் 30 நாட்களும் அழைப்பு விடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எதற்காக? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 11 மாதங்களும் நாம் நம்முடைய மனது எப்படியெல்லாம் சொன்னதோ அதன்படி நாம் வாழ்ந்திருக்கலாம். அதற்கு பிறகு ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்காக ஃபர்லான மாதமாக அல்லாஹ் கட்டாய கடமையாக்குகிறான் என்றால் அந்த மாதத்தின் மூலமாக நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த பாவங்களில் இருந்து நாம் மீண்டு நன்மையின் பக்கம் திரும்ப வேண்டும். நன்மையின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியோடு தான் நாம் நன்மையின் பக்கம் திரும்ப முடியும். ஆதலால் அல்லாஹ் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு அருள் பேரை, அருள் கொடையை, ரஹ்மத்தை இந்த மாதத்தில் மட்டும் நம் மீது பொழிகிறான். காரணம், லஅல்லக்கும் தத்தக்கும், இறைச்சமுடைய மக்களாக நாம் மாறுவதற்காக. நாம் எந்த உணவை விரும்பி உண்ணுவோமோ அந்த உணவை அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களுக்கு நமக்கு தடையாக்குகிறான். நாம் எந்தெந்த பானங்களை விருப்பமாக குடிப்போமோ அந்த பானங்களையும் அல்லாஹ் நமக்கு சில மணி நேரங்கள் தடை செய்கிறான். நமக்காக அல்லாஹ் தந்த அமானிதமான நம்முடைய மனைவி, ஆசையோடு அல்லாஹ் எல்லாவித சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக நமக்கு தந்த நம்முடைய மனைவிமார்களிடத்திலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்கள் அல்லாஹ் ஒருவனுக்காக நீங்கள் பக்கத்தில் செல்ல வேண்டாம் என்பதாக சொல்கிறான். எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக நாம் தியாகம் செய்கிறோம். அல்லாஹ் நம் மீது கடமையாக்கினான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த நாட்களில் நாம் எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்குண்டான உயர்வான கூலியாக அல்லாஹ் நமக்கு எதை தருவதாக வாக்களிக்கிறார்? லஅல்லக்கும் தத்தக்கும், அல்லாஹ்வுடைய இறையச்சம். நபிமார்களுக்கு கிடைத்த இறையச்சம், நபிமார்களுடைய மனைவிமார்கள், மூமினான மனைவிமார்களுக்கு கிடைத்த இறையச்சம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பார்த்து ஈமான் கொண்ட ஸஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு வரல்வான், அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இறையச்சம், அந்த சஹாபாக்களுடைய மனைவிமார்களுக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு, அவர்களை பின்பற்றி வந்த சலஃபு சாலிஹீன்களுக்கு, தபைய தாயிபீன்களுக்கு, இன்னும் அகில உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய இறையச்சத்தை கொடுப்பதற்காக இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எதன் மூலமாக அல்லாஹ் தருவதாக நமக்கு வாக்களிக்கிறான்? நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடம் நாம் முறையிட வேண்டும். நிச்சயமாக நாம் பாவம் செய்யக்கூடிய சூழல்கள் தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய நபர்கள் தான். அந்த பாவத்தை அல்லாஹ்விடம் முறையிட்டு அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அந்த பாவங்களை நன்மையாக மாற்றி, நன்மைக்கு பகரமாக உயர்ந்த நன்மையாக அல்லாஹ் உயர்ந்த சுவனத்தை நமக்கு தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஃபர்லான தொழுகைக்கு வாங்கு சொல்லப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காமத்திற்காக எதிர்பார்த்து பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீதை அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் முஸ்லிம், சஹீஹுல் புகாரி, ஜாமிஉ திர்மிதி அனைத்தும் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நபர் போகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் செல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை வழங்குங்கள் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை, அமர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை செல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பாவம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள், எனக்கு தண்டனை அளியுங்கள் என்று.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் அவருக்கு பதில் சொல்லவில்லை. இக்காமத் சொல்லப்படுகிறது. ஃபர்லான தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறார்கள். தொழுகை முடிகிறது. மீண்டும் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நபரை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே இறங்கி செல்லும் பொழுது அந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். நானும் சென்றேன் பின்பாக. என்னதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக. சஹாபாக்களுடைய எண்ணங்களை எல்லாம் பாருங்கள். ஒரு நபர் தான் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் நாங்கள் தூய்மையாளர் என்று நான் எண்ணவில்லை, நாங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பை கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் மற்றொரு நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக பின்பாக சொல்கிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நபர் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தோழரே, நீங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு தொழுகைக்காக வரும் பொழுது அழகான முறையில் அங்க தூய்மை ஒழுவை செய்தீர்களா? பரிபூர்ணமாக நீங்கள் செய்தீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் செய்து விட்டேன். ஃபர்லான தொழுகையை, நீங்கள் கடமையான தொழுகையை ஜமாத்தோடு நீங்கள் தொழுது விட்டீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் தொழுது விட்டேன். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விட்டான், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழக்கூடிய தொழுகை நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் வீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய நதி ஒன்று ஓடுகிறது. இதனுடைய சாராம்சத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளங்க வைக்கிறார்கள். உங்கள் வீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய நதி ஒன்று ஓடுகிறது. நதி என்றால் பெரிய நதி. அங்கே சென்று நீங்கள் குளிப்பீர்களானால், அந்த நதியில் சென்று நீங்கள் அனைவரும் குளிப்பீர்களானால் உங்கள் உடம்பில் எந்த ஒரு அழுக்கையும் நீங்கள் பார்ப்பீர்களா? ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குமா உங்களுடைய உடம்பில்? அந்த நதியில் நீங்கள் நீராடினால் இருக்குமா? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தமாக இருக்காது. எல்லாவற்றையும் தூய்மையாக நாம் சில இடங்களுக்கு போகும்போது அதிகமான தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு நாம் செல்வோம். அப்படி என்றால் அந்த நதியில் குளித்த பிறகு நம்முடைய உடம்பில் எந்த ஒரு அழுக்கும் இருக்காது. அதற்கு உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியில் நீங்கள் 5 வேளையும் நீராடினால் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய உடம்பில் எந்த ஒரு பாவம் இருக்காது என்பதாக 5 நேர தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நதிக்கு ஒப்பாக எடுத்து சொல்கிறார்கள் என்றால், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், அல்லாஹ் நம்மை நேசிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு அமல் தொழுகைதான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லா தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுடைய பயணம் செல்லும் பொழுது அங்கு ஒரு நபித்தோழருடைய காலடி சப்தத்தை கேட்கிறார்கள். விண்ணுலக பயணம் செல்கிறார்கள். அங்கு ஒரு நபித்தோழருடைய காலடி சப்தத்தை சொர்க்கத்தில் கேட்கிறார்கள். முதன்முறையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வந்த பிறகு அந்த நபித்தோழரை பார்த்து கேட்கிறார்கள், தோழரே, உங்களுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். நீங்கள் என்ன ஒரு அமல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு எதற்காக தந்தார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன ஒரு அமலை செய்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். இதில் அல்லாஹ் ஒரு இஹ்லாஸான பண்பை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்கள் வாழ்ந்தாலும் தன்னுடைய அமல்களை தான் தனிமைப்படுத்திதான் செய்தார்கள். யாரும் யாருக்கு எந்த ஒரு அமலையும் அறிமுகப்படுத்தவில்லை, விளம்பரம் செய்யவில்லை. காரணம், அல்லாஹ் இஹ்லாஸான எண்ணத்தோடு நம்முடைய அமல்கள் இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் கூலியை தருவான் என்ற கவலையும் அச்சமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் அதிகமாக இருந்தது. அந்த நபித்தோழர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக நான் ஒருவெடுப்பேனோ, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல் தௌபா மட்டுமல்ல, சுவனம் உறுதியாகி விட்டது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி நான் ஒழுவை எடுப்பேனோ அப்பொழுதெல்லாம் அந்த கையோடு 2 ரக்காத்துகள் நான் தொழுது விடுவேன் அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக. இந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் முன் செய்த சிறுபாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் சிறுபாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை உறுதியாக்கி தரக்கூடிய அமலாக இந்த ஒரு அமலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சுட்டி காட்டினார்கள். அந்த நபித்தோழர் வேறு யாரும் இல்லை, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மைன் அவர்கள் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த நாட்களில் அல்லாஹ் நம்மை அவன் பக்கம் அழைப்பதெல்லாம் நாம் மனம் திருந்தி மனம் வருந்தி எல்லா பாவங்களை விட்டும் விலக வேண்டும் என்பது மட்டும்தான். ஏனென்றால் பாவங்கள் நாம் செய்து கொண்டிருப்போமானால் நவுது பில்லாஹி மின்ஹா இத்தகுல்லா, பாவத்தை நாம் விடவில்லை என்றால் இத்தகுன்னார், பாவத்தை நாம் விரும்புவோம் என்றால் அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹ் நம்மை ஒரு காலமும் நேசிக்க மாட்டான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ரமலான் மாதம் நம் மீது கடமையாக்கப்படவில்லை என்றால் என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும் என்ன? எதை கொண்டு நாம் இறையச்சத்தை தேட முடியும்? ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? 5 தொழுகை நாம் பலகீனமாக இருக்கிறோம், சுன்னத்தால தொழுகை நாம் பலகீனமாக இருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஃபர்லான நோன்பை நம் மீது கடமையாக்கி தராவிட்டால் நம்முடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? நாம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படிதான் வாழ்ந்து கொண்டே செல்வோம். அல்லாஹ்வை மறந்தவர்களாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை தந்து அதில் நோன்பை நோக்க வைத்து அல்லாஹ்வை பற்றிய இல்மை, அல்லாஹ்வை பற்றிய அறிவை நாம் பெறக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைத்து தருகிறான். அதை முழுமையடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய குத்பாவாக இன்று நாம் பேசப்பட்ட தலைப்பு தௌபா. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி நம்மை நாமே சுத்தப்படுத்தி அல்லாஹ்விடம் முழுவதுமாக நம்மை நெருக்கத்தில் கொள்வதுதான் தௌபா. நாம் அறிந்தும் அறியாமலும் பலமாகவும் பலகீனமாகவும் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகமாக இருக்கும். அதை நாமும் நம்மை படைத்த ரப்பு மட்டும்தான் அறிவான், வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ்வோடு சமர்ப்பித்து, யா அல்லாஹ் இந்த பாவங்களை என்னை விட்டு மன்னித்து விடு, இனி பாவங்கள் இல்லாத சூழலில் என்னை வாழவை என்று அல்லாஹ்விடம் முறையிடுவதற்காக அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுடைய வணக்க வழிபாடான தொழுகையை கொண்டும் அல்லாஹுடைய பேச்சாகிய அல் குர்ஆனை கொண்டும் அல்லாஹுடைய உயர்ந்த பெயர்களாகிய திக்ருகளை கொண்டும் தஸ்பீஹ்களை கொண்டும் அல்லாஹ்வை நெருங்கி நாம் தௌபா செய்து நம்முடைய பாவத்தினுடைய விபரீதத்தை நாம் தெள்ள தெளிவாக உணர்ந்து அந்த பாவத்தை அல்லாஹ்விடம் சமர்ப்பித்து விட்டு நன்மையின் பக்கம் வருவதற்குத்தான் ரமலான், வேறு எதற்காகவும் ரமலான் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 17 நாட்களும் நாம் தெள்ள தெளிவாக நாம் விளங்கி இருப்போம் அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகளுடைய மகத்துவம் அனைத்தை. ஃபர்லான தொழுகையினுடைய இன்பங்கள், முன் சுன்னத் பின் சுன்னத் தொழுகையினுடைய இன்பங்கள், நஃபீலான தொழுகையினுடைய இன்பங்கள், குர்ஆன் திலாவத், அல்லாஹ்வுடைய பேச்சாகிய அல் குர்ஆனுடைய மகத்துவம் கண்ணியம், அல்லாஹ்வுடைய பெயர்களாகிய தஸ்பீக் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பெயர்களுடைய உயர்ந்த மாண்புகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 17 நாட்களும் நமக்கு தெள்ள தெளிவாக உணர வைத்திருப்பார். ஏன் அல்லாஹ் உணர வைத்தான்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு தான் நாம் மரணிக்கும் வரை வாழ வேண்டுமே தவிர அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை தந்தான், என்னென்ன பாவங்களை எல்லாம் மன்னித்தான் என்பதை நாம் தெள்ள தெளிவாக இந்த ரமலானுடைய நாட்களில் உணர்ந்த பிறகும் கூட பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான், பாவத்தை மன்னிக்க மட்டும் இல்லை, அந்த பாவத்தை நன்மையாக்கி விட்டான், அந்த பாவத்தை நன்மையாக்க மட்டும் இல்லை, அல்லாஹ் சோனத்தை எனக்கு நசீபாக்கி விட்டான். சோனத்தை மட்டும் அல்லாஹ் நசீபாக்கவில்லை, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எல்லா நபிமார்களுக்கு முன்னாடியும் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என்பதை அறிந்து கொண்ட பிறகும் ரமலானுக்கு பிறகாக நாம் மறந்த பாவங்களின் பக்கம் மீண்டும் நாம் செல்வோமே ஆனால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னார்கள் ரமலானை பற்றி, நோன்பை வைத்துக் கொண்டு நீங்கள் வீணாக பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ எந்த ஒரு நற்பேரும் அல்லாஹ்விடத்தில் இல்லை. நோன்பை வைத்துக் கொண்டு நான் தாகித்திருக்கிறேன், பசித்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய மகத்துவம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த ரமலான் நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் தரவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் பாவத்தின் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அதிகமான இடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். பாவம் செய்யாதீர்கள், பாவத்தின் பக்கம் செல்லாதீர்கள், பாவம் செய்யக்கூடியவன் நட்பு கொள்ளாதீர்கள், பாவம் செய்யக்கூடியவனை அல்லாஹ் நேசிக்கவில்லை, பாவத்தை தூண்டக்கூடியவனை அல்லாஹ் நேசிக்கவில்லை, பாவத்திற்காக சூழல் செய்யக்கூடியவனை அல்லாஹ் நேசிக்கவில்லை, பாவத்தினுடைய சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவன் அல்லாஹ் நேசிக்கவில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அதிகமாக பேசக்கூடிய காரணம் என்ன? மனித இனத்தை அல்லாஹ் தூய்மையான முறையில் படைத்திருக்கிறான்.
நன்மைகளும் நலவுகளும் செய்வதற்கு. நான் நன்மைகளையும் நலவுகளையும் செய்து வந்தால்தான் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு அல்லாஹ் தந்த அமானிதமான என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் என்னுடைய உறவுகளும் சகோதரரும் அதே நன்மையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருவார்கள். பாவம் செய்து கொண்டு வந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த பாவத்திற்கே துணை போய் கொண்டே இருப்பார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மர்கஸை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். சிறிதாக ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மர்கஸ் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு அருள் செய்வானாக, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, அவருடைய தாய் தந்தைக்கு அல்லாஹ் உயர்ந்த சோனத்தை கொடுப்பானாக, அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தூய்மைப்படுத்துவானாக. நான் அறிந்த விஷயம் என்பதால் பகிர்ந்து கொள்கிறேன். சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மர்கஸ் என்ன எண்ணத்தோடு அவர்கள் அல்லாஹ் ஆரம்பிக்க வைத்தார்? மக்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் யார், கலிமத்துல் தௌஹீத் என்ன என்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவருடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன என்பதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையோடு யாரோ ஒருவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த ஆசையை வைத்தார் என்று சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை விட பெருசாக சொந்தமாக ஒரு மர்கஸை கட்டக்கூடிய சூழலுக்கு அல்லாஹ் உருவாக்கி விட்டான் என்றால் நன்மை செய்தவருக்கு கூலி நன்மையை தவிர வேறு எதுவும் உண்டு அல்லாஹ் சூரத்துல் ரஹ்மானில் கேட்கிறார். இது நமக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு சாட்சியாக பகிரக்கூடிய விஷயம். அப்படி என்றால் நன்மைகள் செய்ய செய்ய அல்லாஹ் நம்மை எந்த அளவுக்கு நேசிப்பார், பாவத்தை விட்டுவிட்டால், பாவத்தை மறந்து விட்டால் நம்மை எந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்வான கண்ணியத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவான். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவம் மிகவும் கொடூரமான ஒரு சம்பவம். அது சிறு பாவமாக இருந்தாலும் சரி, நாம் நினைத்து விடக் கூடாது. நவுது பில்லாஹி மின்ஹா. இன்றைய நாள் இதை சொல்வதற்கு என மனமில்லை, இருந்தாலும் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நாம் எண்ணிவிடக் கூடாது. தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு பாவத்தை பார்க்கும் பொழுது இந்த பாவத்தை நான் இன்று மட்டும் நான் பார்ப்பேன், நாளை நான் திரிந்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு அந்த பாவத்தை நான் பார்க்க கூடாது. காரணம், பாவம் பாவம் தான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த பாவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பாவத்தை உற்றாக கவனிக்கும் பொழுது நம்மோடு யார் வந்து உரையாடுவார்கள் தெரியுமா? இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுவும் முபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் தன்னால் நிந்திக்கப்பட்ட, தன்னால் சபிக்கப்பட்ட, நரகத்துக்கு வாக்களிக்கப்பட்ட சைத்தானை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறார். அதுவும் முபீன், அவனுடைய அடிச்சோடின் பக்கம் கூட நீங்கள் செல்லாதீர்கள், அவன் உங்களை அழைப்பதெல்லாம் அந்த நரக நெருப்புக்காக அன்றி வேறு எந்த ஒரு நோக்கம் இல்லை. எப்பேற்பட்ட வார்த்தை அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்கிறான். எல்லாம் அல்ல தாய்மார்களே, சகோதரிகளே, தந்தைமார்களே, நாம் தான் நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அமானிதம், நம்மிடம் பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். நேரம் போகவில்லை என்று சிறிது நேரங்கள் சினிமா பார்க்க வேண்டும் என்று உள்ளே நாம் நுழைகிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நுழைந்த நாம் அதிலிருந்து எப்படி வெளியே வருவோம்? வர முடியுமா நம்மால்? முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட மர்கஸை நிறுவி இந்த நன்மையின் மூலமாக மக்களுக்கு நன்மையை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபர்கள் அல்லாஹ் நாடி இருக்கிறான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அதை ஒரு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் இன்னும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தடுத்த ஒரு பாவத்தை நான் விரும்பி உள்ளே சென்றால், அல்லாஹ் தடுத்திருக்கிறான் இது ஒரு பாவம் என்று, அந்த பாவத்தின் பக்கம் நான் விரும்பி சென்றால் அந்த பாவத்திலிருந்து மீண்டும் வெளியே வருவதற்கு எனக்கு யார் உதவி செய்வார்கள்? யார் உதவி செய்ய முடியும்? யாரால் செய்ய முடியும்? யாராலும் முடியாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானில் பார்த்த அல்லாஹ்வுடைய மகத்துவம் மறுமை வாழ்க்கையினுடைய உயர்ந்த இன்பம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உயர்ந்த சுவனம் சாதாரண சுவனம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பாளிகளை வானவர்கள் அழைப்பார்கள், நோன்பாளிகளை எங்கே வாருங்கள், ரையான் என்ற இந்த சோனத்தின் வாசல் உங்களுக்கு மட்டும்தான். அவர்கள் உள்ளே சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வாசல் அடைத்து மூடப்படும், வேறு யாரும் உள்ளே செல்ல முடியாது. அந்த வாசல் வழியாக செல்லக்கூடிய நபர்களுக்கு தாகம் இருக்காது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் தாகத்தோடு இருக்கிறோம். இந்த நேரத்திலே குறைந்த நேரங்கள், குறைந்த நாட்கள், ஒரு மாத காலங்கள், குறைந்த மணி நேரங்கள் அல்லாஹ் நமக்கு தரப்போறது நிலையான இன்பமும் நிலையான மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஜும்மாவுடைய நாள், இந்த நாளுக்காக நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அழகான முறையில் நான் குளிக்க வேண்டும், தூய்மையான ஆடையை நான் அணிய வேண்டும், இருக்கக்கூடிய அத்தனை நறுமணத்தை ஒன்றை பூச வேண்டும், தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு அடிமேல் அடி வைத்து பள்ளியை நோக்கி நான் வர வேண்டும், முன்பாக அமர்ந்து கொள்ள வேண்டும், குத்துபாவுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டும். அதையெல்லாம் கேட்டு முடித்தால் அதுக்கு அதிகமான நன்மைகள் அல்லாஹ் தருவதாக உலகத்தில் அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
மறுமையில் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு எந்த அமல்களும் கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாதத்திற்கு நம்முடைய மனைவி மக்களோடு இன்பமாக வாழ்வதற்கு, பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக எங்கெல்லாம் பயணிக்கிறோம், யாருடைய முகத்தில் எல்லாம் முழிக்கிறோம், எப்பேற்பட்ட பேச்சுகளை எல்லாம் செவிமடுக்கிறோம். எதற்காக? என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தையும் சந்தோஷமாக உலகத்தில் வாழ வேண்டும், யாரிடமும் கையேந்த கூடாது, ஹலாலான முறையில் உண்ண வேண்டும், பருக வேண்டும். இதையெல்லாம் தரக்கூடிய ரஹ்மான் அவனுடைய அடியானுக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் கஷ்டத்தையும் இன்பத்தையும் சுமந்த தன்னுடைய அடியானுக்கு உயர்வான ஒரு இன்பகரமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக அல்லாஹ் மறுமையில் நமக்காக அல்லாஹ் தயார்படுத்தியிருக்கும் சொர்க்கத்தை நினைத்து பார்த்தால் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களும் ஒன்றுமே இல்லை என்பதற்கு நமக்கு தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். எல்லோருக்கும் கிடைக்குமா ரையான் என்ற சோனத்தின் வாசல்? கிடைக்காது. பாபு சலா தொழுகையாளியுடைய சோனத்தின் கதவு எல்லோருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. பாபு ஜக்காத்துடைய வாசல் எல்லோருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது அளவுக்கு அதிகமாக அன்புடையவன், அருளுடையவன். நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய குழந்தைகளை ஒரு ஸ்கூலில் சேர்க்க வேண்டுமானாலும் சரி, ஒரு காலேஜில் சேர்க்க போறோம் என்றாலும் சரி, அல்லது நாம் ஒரு இடத்தில் வேலையை தேடி செல்வதாக இருந்தாலும் சரி, நாம் முதலில் என்ன பார்ப்போம்? அந்த ஸ்கூலுடைய நிர்வாகத்தினுடைய பிரின்சிபாலுடைய குணங்கள் என்ன, எப்படிப்பட்டவர்? கல்வி சாலையுடைய பிரின்சிபால் எப்படிப்பட்டவர்? நாம் வேலைக்கு செல்லக்கூடிய நம்முடைய முதலாளி எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்துதான் நாம் சேருவோம். ஏன்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்து நமக்கு நேர்வழி காட்டி நம்மை நேரான பாதையில் நடத்தக்கூடிய அல்லாஹ் எப்படி அவனை அழைக்கிறான்? பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர்வாஹீம். அல்லாஹ்வுடைய பெயரை கூறுங்கள். அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் அவன் நிகரற்ற அன்புடையோன். இந்த அல்லாஹ் நம்மை எப்படி தண்டிப்பான் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பான்? எப்படி அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தராமல் இருப்பான்? நிச்சயமாக சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் மனப்பூர்வமாக நம்முடைய பாவங்களை நாம் அல்லாஹ்வோடு சமர்ப்பிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ளது. அதை சமர்ப்பித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன். நாம் நபிமார்களுடைய வரலாறுகளை படித்திருக்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒரு பகுதிக்கு நபியாக அனுப்பி கொடுத்தான், தூதராக. அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த மக்கள் உபதேசத்தை ஏற்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இவர்கள் யா அல்லாஹ் அழித்து விடு என்று சொல்லும்போது அல்லாஹ் வேறொரு பகுதிக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். அந்த வேறொரு பகுதிக்கு போயிட்டு மற்ற இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்னால் அந்த நபர்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்தது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தெரியாது. அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், அல்லாஹ் யாரையும் அழிக்கவில்லை. சின்னதாக ஒரு மன வருத்தம் அல்லாஹ்வின் மீது, சின்னதாக ஒரு மன வருத்தம் அல்லாஹ்வின் மீது. அந்த மன வருத்தத்தை கூட அல்லாஹ் சும்மா விட்டானாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் சிறைப்படுத்தினான். மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் சிறைப்படுத்தினார் என்றால் கடல் இருள் சூழ்ந்த வாழ்க்கை, கடலுக்கு கீழாக எந்த அளவுக்கு இருளாக இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு உள்ளாக அல்லாஹ் மீனை வைத்து மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் சிறைபிடித்தார் என்றால் எந்த அளவுக்கு இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அப்படி சிறைபிடிக்கப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த பிரார்த்தனையை கேட்டதின் காரணமாக அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேட்க வைக்கிறான், லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் உன்னை தவிர வணங்கி வழிபட தகுதியான எந்த ஒரு இறைவன் இந்த பூமி பந்தில் இல்லை. சுப்ஹானக், நீதான் தூயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் எனக்கு நானே அநீதம் இழைத்துக் கொண்டேன், என்னை நீ மன்னிப்பாயாக என்று ஒரு நபியை அல்லாஹ் கேட்க வைத்து அந்த பிரார்த்தனையை கேட்க வைத்து அவர்களை விடுதலை செய்தான் என்றால் அந்த நபிக்கு பின்பாக வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தாகிய நாமும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த சூனத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ வைப்பான் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகத்துல் ஃபித்ர் பெருநாளைக்கு முன்பாக, தொழு போவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு காலங்களில் நாம் நம்மை அறியாமல் சிறு சிறு தவறுகளை செய்திருப்போம். சிறு தவறுகள், பாவங்கள் அல்ல, தவறுகள். அந்த தவறுகளுக்கு பரிகாரமாக நீங்கள் தொழுகைக்கு முன்பு போவதற்கு முன்பாக ஏழைகளுக்காக உண்டான அரிசிக்கு உண்டான தொகை, அரிசி நம்மால் மொத்தமாக கொடுக்க முடியாது, பள்ளியோட நிர்வாகத்தில் ஒரு நபருக்கு 150 ரூபாய் தீர்மானம் செய்திருக்கிறார்கள். அந்த நிர்வாகிடம் கொடுத்து அதனுடைய ரிசிப்டை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த அமலானது தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டும். ஆதலால் பெருநாளுக்கு முன்பாகவே நாம் அதை கொடுத்து விட்டால் அந்த அமல்கள் பூர்த்தியாகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக நம் அனைவரையும் தூய்மைப்படுத்தி ரமலானுக்கு பிறகும் நம்முடைய ரூஹ் பிரியும் வரை அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி ஸப்பித் கல்பி அலா தீனிக். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மah இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா.